இங்க விஜய் ஒரு பக்கம் கவலைப்படாத காவேரி, கண்டிப்பா வெண்ணிலாக்கு அப்படி ஒரு நிலைமை வராது. அது மட்டும் இல்லாம, நான் அவள நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். அவளுக்கு இந்த மாதிரி கோபமான முகம் கிடையாது. இப்ப ஏதோ திடீர்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கிறதுனால தான், அவ இந்த மாரி நடந்துக்கிறா அப்படின்ற மாதிரி, காவேரிக்கு வெண்ணிலா பத்தியான விஷயத்த இங்க புரிய வைக்கிறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து காவேரியுமே, இங்க விஜய் சொல்ற வார்த்தையில நம்பிக்கை வச்சு அவங்களுமே அந்த விஷயத்த ஏத்துக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அடுத்ததா இங்க விஜய் சமாதானப்படுத்த வேண்டியது எங்க தாத்தாவ தான். தாத்தா தான் பயங்கரமா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. சொல்லப்போனா ஏற்கனவே காவேரி என்ன சொன்னாலும் நான் சொன்னத கேட்க மாட்டேன்றா. அவ சொன்னதுக்கு மேல நீ இப்ப அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி ஏற்கனவே வெண்ணிலாவ ஹாஸ்பிட்டல்லே வந்து சேர்த்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லியிருப்பாரு. ஆனா அதையுமே கேட்காம இந்த பக்கம் விஜய் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப வீட்டுல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தாத்தாவை சுத்தமா கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் ரொம்பவே கோபம் ஆயிடுறாரு. அதே நேரம் விஜயுமே எத்தனையோ டைம் தாத்தா கிட்ட பேச போனாலும் அவரும் இந்த பக்கம் விஜய் பேச வரதை அவாய்ட் பண்ணிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க தாத்தா பாட்டியோட இருக்கும்போது இங்க விஜய் போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப தாத்தாவும் பார்த்துட்டு, இங்க பாரு விஜய், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறது கிடையாது. அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து நீ என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ற? சொல்லப்போனா இந்த வீட்டுல இதை விட பெரிய விஷயம் நடக்கிறப்ப தான் நீ இதுக்கு ரியாக்ட் பண்ணுவியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கிறது எனக்கு நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு சேஃபாவே இருக்காது. கண்டிப்பா அந்த பொண்ணு நீ ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டு வா. இல்ல அப்படின்னா மறுபடியும் ஆசிரமத்துக்கே கொண்டு போய் விட்டுட்டு வா. அப்பதான் வந்து நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் விஜயுமே, தாத்தா நீங்களாவது தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க, காவேரி என்ன புரிஞ்சுக்கிட்டா நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே வந்து தாத்தாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா தாத்தாவுமே, காவேரி உனக்காக ஏத்துக்குவாப்பா, ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது. எனக்கு நீங்க நல்லா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். மத்தபடி யாரை பத்தி என்னால யோசிக்க முடியாது. இப்ப நான் வெண்ணிலாவை பத்தி யோசிச்சேன் அப்படின்னா காவேரியை பத்தி நான் யோசிக்க முடியாது. அதனால வெண்ணிலாவை பத்தி நான் யோசிக்க விரும்பவே இல்லை. முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஒழுங்கா வந்து ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு வா. இதுக்கு மேல அந்த பொண்ணு இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து விஜய ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாரு தாத்தாவுமே. ஆனா விஜயுமே இருந்துகிட்டு, பாட்டி தயவு செஞ்சு தாத்தாட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி கொஞ்ச நாள் அவங்க இருக்கட்டு, எல்லாமே சரியாயிடும். நான் அவளை கண்ட்ரோல் பண்றேன். எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். அவளை கண்டிப்பா வந்து ஒரு நல்லபடியா சரி பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது தான் என்னோட பிளான். மத்தபடி வேற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாட்டியுமே, இங்க பாரு விஜய், நீ சொல்றது எல்லாமே சரிதான்ப்பா. பட் இருந்தாலும் இப்போ வெண்ணிலாவால காவேரி ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டு இருக்கல, அந்த விஷயத்தை கவனிச்சியா? முதல்ல சொல்ல போனா அவ உன் முன்னாடி வந்து ரொம்பவே வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா. உண்மையுமே காவேரியோட மனசுல பயங்கரமான வலி இருக்கு. அதை வெளியில காட்டாம உனக்காக நடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எப்பவும் போல ஹாப்பியா நீ சொல்ற விஷயங்கள்லாம் ஏத்துக்கிட்டு போயிட்டு இருக்கா. அது வந்து உனக்கு புரியாம இருக்கலாம்ப்பா, ஆனா எங்களுக்கு புரியாம இருக்காது. ஏன்னா நாங்க காவேரியா இங்க லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அவ என்ன பண்றா, என்ன மாதிரி ரியாக்ஷன்லாம் அவளுக்கு வருது அப்படிங்கிற விஷயத்த நாங்க இங்க உண்மையாலுமே நேர்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு அது புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எங்க பாட்டியுமே புரிய வைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க விஜயுமே என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. அப்ப தாத்தாவுமே, இங்க பாரு விஜய், இதுதான் ஒரே வழி. நீ முதல்ல அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை ஒழுங்கா போய் ஹாஸ்பிட்டலே சேர்த்து விட்டுட்டு வா. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம செலவு பண்ணுவோம். பட் ஆனா அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க தாத்தாவுமே ஃபைனலா கண்டிஷன் போட்டுறாரு. இந்த பக்கம் விஜயுமே எதுவுமே பேசாம அங்கிருந்து எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. உண்மையை சொல்ல போனா எங்க வெண்ணிலாவையும் தாத்தா சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு ரொம்பவே வந்து கவலைப்பட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க தாத்தா பேசிட்டு இருந்த விஷயம் எப்படியோ வந்து ராகினிக்கு தெரிய வந்துருது. ராகினியுமே எப்படியாவது வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு போக வைக்க கூடாது. ஏன்னா இப்போ காவேரி ரொம்பவே உஷாராயிட்டா. அதனால அவளை கண்ட்ரோல் பண்ணனா கண்டிப்பா வெண்ணிலா இங்க இருந்தா மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்க எப்பவும் போல ராகினியுமே வெண்ணிலாட்ட போய் தன்னோட சூது வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இங்க வெண்ணிலாட்ட போயிட்டு, வெண்ணிலா இப்போ நீ நல்லா ஃபீல் பண்றியா, நான் யாருன்னு உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசினது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். நீ இந்த வீட்டை விட்டு, அதாவது விஜயை விட்டு பிரியறதுக்காக இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காக நிறைய பேர் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த விஜய் விட்டு பிரிஞ்சிடாத. அதே நேரம் இந்த வீட்டை விட்டும் போயிடாத. அது உன் கையில தான் இருக்கு. நீ அடம் பிடிக்கிறத வச்சுதான் கண்டிப்பா இந்த வீட்டுல நீ இருக்கிறதும் உறுதியாகும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வெண்ணிலாவை ஏத்தி விடுறாங்க. அதே நேரத்துல வெண்ணிலாவும், கண்டிப்பா நான் விஜய் விட்டுட்டு போக மாட்டேன். அது ஏன் விஜய், என் விஜய் நான் யாருக்கும் நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் பைத்தியக்காரத்தனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க ராகினியுமே, கண்டிப்பா இதுதான் எனக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட நீ இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா அந்த காவேரியை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயும் வெண்ணிலாவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற காவேரியுமே டேரக்டா இந்த பக்கம் வந்து வெண்ணிலா ரூம் பக்கம் நடந்து வராங்க. அப்ப கரெக்டா வெண்ணிலா கிட்ட இந்த பக்கம் வந்து ராகினி பேசிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ராகினியை கூப்பிட்டு, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா, இந்த மாதிரி முட்டாள்தனமா ஏத்தி விட்டுட்டு இருக்க, சொல்லப்போனா அவ உடம்பு சரியாகணுங்கிறதுக்காக தான் அவளை இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கு. நீ என்ன எனக்கு எதிராக அவளை மாத்துற அப்படின்ற பேர்ல அவளை இந்த மாதிரி விஜய்க்கு எதிராக நீ மாத்திக்கிட்டு இருக்க. ஏன்னா வெண்ணிலா விஜய் கூட இருக்கிறத விஜயை விரும்ப மாட்டாரு. ஏன்னா அவர் இப்ப வெண்ணிலாவை விரும்பல, அது உன் மரம் மண்டைக்கு ஏறுதா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ராகினியை பார்த்து இங்க காவேரியும் கேள்வி கேட்கறாங்க. அதே நேரத்துல இங்க ராகினி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு பக்கம் இங்க வெண்ணிலா எந்திரிச்சு வந்து இங்க காவேரி கிட்ட, இங்க பாரு விஜய் என்னோட விஜய், என் விஜய் நீ உரிமை கொண்டாடணும்னு நினைக்காத. கண்டிப்பா என் விஜய் நான் உனக்கு விட்டு தர மாட்டேன். விஜய்க்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் காவேரியை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த காவேரிக்கு இங்க விஜய் சொன்ன எல்லா விஷயமும் மறந்து போச்சு. வெண்ணிலாவோட இன்னொரு கோபமான முகம் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரம் வெண்ணிலாவோட கோபத்தை பாக்குறப்போ
இந்த பக்கம் காவேரிக்கு லைட்டா கொஞ்சம் பயமும் வர ஆரம்பிக்குது.